அனைவருக்கும் வணக்கம். நாம் இயல் 5இல் சென்ற வகுப்பில் வினா வகை விடை வகைகளை பார்த்தோம். அதில் வினா வகையில் வினா 6 வகைப்படும், அதே போல் விடை 8 வகைப்படும் என்று பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பொருள்கோள் வகையில் குறிப்பை பொதுவாக பார்த்திருந்தோம். இப்போது பொருள்கோள் வகை பக்கம் எண் 119. பொருள்கோள் என்றால் என்ன? செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு எவ்வாறு அந்த பொருளை ஒன்று சேர்த்தினால் அது முழுமையான நாம் அந்த கருத்தை பெற முடியும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ அந்த பொருள் கொள்ளுகின்ற முறைக்கு தான் பொருள்கோள் என்று சொல்வார்கள். அப்படி இருந்தால்தான் அந்த கருத்தானது அந்த பொருளானது சிறப்பாக அமையும். அந்த பொருள் மாறிவிட்டால் அதனுடைய கருத்துக்கள் அந்த சொற்கள் மாறிவிட்டால் அதனுடைய கருத்துக்கள் மாறிவிடும். இப்போ பொருள்கோள் 8 வகைப்படும். அவை ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்போட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறிப்பாப்பு பொருள்கோள், கொண்டுகோட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகியன. இவற்றுள் ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டுகோட்டு பொருள்கோள் ஆகியவற்றை அறிந்து கொள்வோம். இதில் முதலில் ஆற்று நீர் பொருள்கோள். இதனுடைய முதல் பாடல் சீவக சிந்தாமணியுடைய பாடல் அமைந்திருக்கின்றது. சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இந்த பாடல் எவ்வாறு ஆற்று நீர் பொருளுக்கு உதாரணமாக அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம். இங்கே நெற்பெயர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவென்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் கொத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன என்று பொருள் அமைந்திருக்கின்றது. இந்த பாடலில் நெற்பெயரானது அது மேலே வளர்கின்ற பொழுது நேராக நிற்கின்ற பொழுது அது கருவுற்ற பச்சை பாம்பினை போல் வடிவம் கொண்டிருக்கும். அதற்கு பின்பு அது கதிர் விட்டு அந்த நிலையை தாண்டி அதுக்கு வேண்டிய அந்த கதிர்களை விடுகின்ற பொழுது அதற்கு உதாரணமாக செல்வம் சேர்ந்தவுடன் யார் பண்பற்ற மக்கள், படிக்காத பண்பு இல்லாத மக்கள், அவர்களிடம் செல்வம் சேர்ந்தால் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பதைப் போல். பணிவு இல்லாமல் ஒரு கர்வத்தால் ஆணவத்தால் பணிவு இல்லாமல் தலை நிமிர்ந்து நிற்பதைப் போல் குத்திட்டு நின்று அந்த நெல்லினுடைய செடியானது அது நாற்றானது குத்திட்டு நிற்கின்றது. அதற்கு யாருக்கு உதாரணமாக பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பதைப் போல் அது காட்சியளிக்கின்றது. முடிவில் கதிர் முற்றியவுடன், நல்ல கதிர் முற்றி அறுவடை செய்கின்றோம் அல்லவா, அந்த கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன.
கற்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? அவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் கூட, அதிகப்படியான அறிவினை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் தலை வணங்கி இருப்பார்கள். அது எதற்கு சமமாக கூறப்படுகின்றது? வளைந்து காய்த்தனவே. எது? நெற்பயிர் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குவது போல் வளைந்து காய்த்தன. அந்த கற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக கதிர்முற்றிய நெல்லையும் குத்திட்டு நிற்கின்ற அந்த நெல்லை பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஓமையாக இங்கே ஆசிரியர் கூறியிருக்கின்றார். அதை தான் இங்கே நெல்லென்னும் எழுவாய் அதன் தொழில்களான, நெல் என்பது எழுவாய் பெயர், அதனுடைய தொழில்களான இருந்து, ஈன்று, நிறுவி, இறைஞ்சி என்னும் வினை எச்சங்களை பெற்று. அப்போ இருந்து அப்படின்னா இத்து கூட்டல் ஊ, ஈன்று இற்கூட்டல் ஊ, நிறுவி இவ்வு கூட்டல் ஈ, இறைஞ்சி இச்சு கூட்டல் ஈ. இப்போ இறுதியில் ஈ என்ற எழுத்து வருகின்றதல்லவா, அதுதான் வினை எச்சம் என்று சொல்வார்கள். எச்சமாக நின்றிருக்கின்றது, சொற்கள் முடியாமல் இருக்கின்றது. எச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலை கொண்டு, இவையெல்லாம் காய்த்தவை என்ற பயனை கொண்டு முடிந்திருக்கின்ற காரணமாக இருக்கின்றது. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த சொல்லரும் சொல் பசும் பாம்பின் தோற்றப்போல் என்ற இந்த பாடினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சியை காய்த்தவை என்ற சொற்கள் வரை, பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல் நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருள்கொள். அப்போ ஆறு எவ்வாறு இருக்கின்றது? மலையில் பிறக்கின்ற ஆறானது கீழே வருகின்ற பொழுது சமவெளி பகுதிக்கு வந்து அந்த சமவெளி பகுதியில் இருக்கின்ற பயிர்களெல்லாம் செழிப்படைய செய்து எவ்வழியில் வாய்க்கால் வெட்டுகின்றார்களோ அவ்வழியில் நேராக சென்று எல்லோருக்கும் பயனை தந்து இறுதியில் எங்கே சேர வேண்டிய இடத்தில் சேரணுமோ அதை சேர்ந்து விடுகின்றது. அப்போது தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரினுடைய போக்கை போல் நேராகவே பொருள் கொண்ட காரணத்தினால் இந்த பகுதிக்கு இது ஆற்று நீர் பொருள்கோள் என்று கூறுவர். அதை தொடர்ந்துதான் நிரல் நிறை பொருட்கோள். நிரல் நிறை என்பது ஒரு செயலில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக, நிரல் என்றால் வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கோள் ஆகும். இது முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள் என இரு வகைப்படும். அப்போ சொற்கள் நிரல் நிறையாக என்றால் வரிசையாக அமைந்து பொருள் தருகின்றது. அதில் இரண்டு வகை என்று சொல்லி பார்த்தோம். முதல் முறை நிரல் நிறை பொருட்கோள். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கோள் ஆகும். எவ்வாறு பார்க்கலாம்? அப்போது ஒரு செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை, ஒன்று பெயர் சொற்கள் அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி, அதனுடைய வரிசையிலேயே நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகள் என்ற என்ன, அது அவ்வரிசையின் படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் எப்படி இருக்கணும்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று குறள் இருக்கின்றது. இந்த இடத்தில் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பண்பு பயன் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி, பண்பு பயன் இரண்டாவது அடியில் இருக்கின்ற பண்பு பயன் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளாக, அதனுடைய விளைவு என்ன, பண்புக்கு என்ன விளைவு, பயனுக்கு என்ன விளைவு என்று பார்க்கின்றோம். முதலில் இரண்டையும் வரிசைப்படுத்திய பின்னால் அதனுடைய விளைவுகளாக அன்பு அந்த வரிசை விளைவுகளாக அன்பு அரண் என்று வரிசைப்படுத்தியுள்ளார். அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள்கோள் நாம் கொள்கின்றோம். இப்பகுதியில் பார்க்கின்ற பொழுது பண்பும் அன்பும் என்றும் அதன் பயன் அரண் என்றும்
பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலைகளாக நிரல் நிறைகளாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் முறை நிரல் நிறை பொருட்கோள் எனப்படும். அப்போ எவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும்? அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும். அதனுடைய வரிசைகள் பார்க்கின்ற பொழுது முதலில் வரிசையாக சொல்லி அடுத்து அதனுடைய விளைவாக தான் இதை சொல்லியிருக்கின்றார்கள். எதற்காக? அன்புக்கு பண்பும், அன்பு மேலே அன்பு இருக்கின்றது, கீழே அடியிலுடைய முதல் சொல் பண்பு இருக்கின்றது. அன்புக்கு பண்பும். இரண்டாவது சொல் அரண், அதற்கு நேர் கீழே பயன், அறத்துக்கு பயனும். பயனிலைகளாக அதனுடைய பயன்களாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொண்ட காரணத்தினால் இதற்கு முறை நிரல் நிறை பொருள்கோள் என்று கூறுவர். இதே போலதான் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்றால் என்ன? செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி, எழுவாய்னா பெயர்கள், அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக பொருள் கொண்டு எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். எடுத்துக்காட்டாக விலங்கோடு மக்கள் அனையர் இலங்குனில் கற்றோரோடு ஏனையவர். இந்த குறளை பார்க்கின்ற பொழுது விலங்கோடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றோரோடு ஏனையவர். இக்குறளில் முதலடியில் விலங்கு மக்கள், முதல் சொல் விலங்கோடு, இரண்டாவது சொல் மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்தி, இது பெயர் வரிசைப்படுத்தி அடுத்த அடியில் பார்க்கின்ற பொழுது அந்த பயனிலைகளாக கற்றார் கல்லாதார் இரண்டு சொல்கின்றது. கற்றோரோடு ஏனையவர் என்று இருக்கிறல்லவா? இப்போ ஒன்று கற்றார், இன்னொன்று கல்லாதார், அப்படியே ஏனையவர், அதுதான் கல்லாதார் என வரிசைப்படுத்தி உள்ளார். அவற்றை கற்றார் மக்கள் என்றும், கற்றவர்கள் யார் என்றால் அவர்கள் மக்கள். இப்போ எதிரெதிராக இருக்கின்றது. கற்றார் மக்கள் என்றும், கல்லாதார் ஏனையவர், இது விலங்குடு. இப்போ கல்லாதவர்கள் ஏனையவர் என விலங்குகள் என்று எதிரெதிராக பொருள் கொள்ள வேண்டும். எனவே இக்குறள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். முதல் முறை நிரல் நிறை பொருள்கோள் என்ற பொழுது அன்புக்கு அறனும் பண்புக்கு அந்த சொற்களை பார்த்தோம். அதை நேராகவே வரிசைப்படுத்தி நேராகவே அன்புக்கு அறனும் அறத்துக்கு பயனும் என்று நேராக பொருளை பார்த்தோம். ஆனால் இப்பகுதியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விலங்கோடு மக்கள் அனையர் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே எதிரெதிராக கற்றோரோடு கற்றவர்கள் மக்கள் என்றும் கல்லாத விலங்கோடு ஏனையவர் என்றும் எதிரெதிராக பொருள் கொள்கின்ற காரணத்தினால் இது எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். அதைத் தொடர்ந்து கொண்டுகோட்டு பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டுகோட்டு பொருள்கோள் ஆகும். இதில் அப்படியே பொருள் எடுத்தால் அதற்கு நாம் சரியான கருத்தை சொல்ல முடியாது. அந்த சொற்களை மாற்றி நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆலத்து மேலே குவளை குளத்துள வாலின் நெடிய குரங்கு. இந்த பாடலில் மேற்கண்ட பாடலில் ஆலத்து மேல் குவளை என்றும் குளத்தின் வாலில் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்ற பொருளாக இருக்கும். அது இதில் ஆலத்து மேலே குரங்கு, அந்த ஆலம் மரம் மேலே குரங்கு என்றும், குளத்துள குவளை, குளத்துக்குள் குவளை மலர் என்றும் கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டுகோட்டு பொருள்கோள் எனப்படும். அப்போது ஆலத்து மேலே குவளை என்பதற்கு பதிலாக இப்போ ஆலமரத்து மேல் அந்த குரங்கு என்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குளத்துக்குள் அந்த குவளை என்ற அந்த பொருளை, அந்த குளத்துக்குள் குவளை என்ற பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சொற்கள் மாறி இருக்கும். சொற்களை ஒன்றாக சேர்த்து எந்த சொற்களை சேர்த்தினால் அது சிறப்பு பொருளை தருமோ, உரிய பொருளை தருமோ அந்த சொற்களை சேர்த்து பொருள் கொண்டால் அதுதான்
பொருட்கோள் என்று சொல்வார்கள். அப்போது கூட்டி பொருள்கோள் என்று பொழுது கொண்டு கூட்டு பொருட்கோள் என்று கூறுவார்கள். இதுதான் யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்பொழி இசைப்படு கொண்டே அந்த இசைப்பது ஏற்பழி இசைப்பது கொண்டு கூட்ட என்று கொண்டு கூட்டு பொருளுக்கு நன்னூல் விளக்கம் அளிக்கின்றது. அப்போ இதன் மூலமாக நாம் இப்பகுதியில் 3 பொருட்கோள், ஆற்றுநீர் பொருட்கோள், நிரல்நிறை பொருட்கோள், அடுத்தது கொண்டு கூட்டு பொருட்கோள் என்று 3 பொருட்கோள் வகைகளை பார்த்திருக்கின்றோம். ஏற்கனவே வினா வகை, விடை வகைகளை பார்த்திருக்கின்றோம். நீங்கள் இப்பகுதியில் இருக்கின்ற இந்த கருத்துக்களை எல்லாம் படித்து உங்களுடைய வகுப்பேட்டிலும் எழுத வேண்டும். அதேபோல் வீட்டுப்பாட ஏட்டிலும் எழுதி அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.